என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, நடக்கின்ற விஷயங்களை பார்த்தால் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாக நடக்கவில்லை என்று வருந்திக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆண்டோடு காலம் அழுது புரண்டாலும், கால நேரமெல்லாம் கைகூடி வந்தாலும், நாம் நினைப்பது எல்லாம் நடப்பது போல தோன்றினாலும் பிறகு வெறும் கனவாய் போன எப்பொழுதும் வாழ்க்கையெல்லாம் அம்மன் அருளால் கிடைத்து கொண்டிருக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு கால நேரம் குறிப்பிடுவது போல் உள்ளது. எப்படி நம் அம்மா சொல்வது போல் நடக்கும் என்ற நம்பிக்கையை இழக்காதே. காப்பாற்றி கொண்டிருப்பது நான் என்பதால் உனக்கு நேர்ந்த பல நம்பிக்கை துரோகங்களை உன்னால் தாங்க முடிந்தது. என் குழந்தையே, எவையெல்லாம் என் கண்முன்னால் உனக்கு நடக்கும் சாதாரண தடங்கள்தான். அதனால் உனக்கு வேண்டியவர்களுக்கும் எதுவும் பெரிதாய் கெட்டது நடக்காது. குழந்தையே, இது போல நேரங்களில் நான் உனக்கு துணையாக இருக்கவே சில உறுதிப்படுத்திய விஷயங்களை நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னிடம் அழுகை வேண்டிய போதெல்லாம் உனக்கு எதிரில் உன் அம்மாவாக, உன் அப்பாவாக அல்லது யாரோ ஒரு வடிவில் வந்து உன் அருகில் அமர்ந்து ஆசி வழங்கி ஆறுதல் சொன்னதை நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தையே, அதிகாலை கனவில் முன்னோர்களாக வந்து ஆசை வழங்கியதையும் இதுவரை ஏதாவது ஒரு வகையில் உன்னை காப்பாற்றி கொண்டு வரும் நான் இனியும் காப்பாற்றாமல் எப்படி இருப்பேன்? கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தையே, நினைக்கும் அனைத்தையும் நடக்கும் என்ற உம்முடைய கெட்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. உனக்கு நல்ல நாள் வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தியும் வந்துவிட்டது. அதை எந்த நெடியும் உன்னை தேடி வந்து உன்னிடம் சேரும். கண் விழித்து என்னுடைய அந்த ஆச்சரியத்தை நீ காண்பாய். என் குழந்தையே, மகிழ்ச்சியும் தொல்லை கொடுப்பவர்களையும் உன்னை தேடி நான் வரவைப்பேன். உன்னை தேடி மகிழ்ச்சியில் ஓடோடி வாழ்வாய். எதிர்பார்த்து காத்திருந்த சந்தோஷம் இரட்டிப்பாக மாறும். உன்னிடம் வரும் உன் அம்மா உனக்கு துணையாகவே இருக்கின்றேன். இனி எதற்கும் கலங்காதே. என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே, எத்தனை ஜென்மம் என்ன புண்ணியம் என்ன செய்தாயோ, நான் உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் துணையாகவும் இன்று வந்திருக்கின்றேன். நீ செய்த பாவங்களை போக்கவும், உனது வாழ்க்கை முழுவதுமாக சுமப்பதற்காகவும், நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும், அதையெல்லாம் மீண்டும் பெறுவதற்காகவும், உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உனது அம்மாவாகவும் எனது பிள்ளையாகவும் இருக்கின்றாய். அதனை நான் உனக்காக தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, உன் கர்ம பலன்களை விலக்கி உனது துயரங்களை எல்லாம் தூக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வர செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி காட்டப் போகின்றேன். என் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. உனக்கு துணையாக உன் அம்மா இருக்கின்றேன். கலங்காதே. எப்பொழுதும் எதற்காகவும் கலங்கிக் கொண்டு நிற்காதே. நானே உனக்கு துணையாக உன்னோடு இருக்கும் பொழுது ஏன் உனக்கு இத்தனை மன அழுத்தங்கள், மனக்கவலைகள்? எப்பொழுதுமே எதற்காகவும் நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே. மனமகிழ்ச்சியாக இரு. கால நேரம் அனைத்தும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. குழந்தையே, பொறுமையாக இரு. மனம் தளர்ந்து விடாதே. உன் அம்மா நான் இருக்கும் பொழுது கவலை இனி எதற்கு? உனக்கு ஒருவர் வாழ்க்கையில் உன்னுடைய அன்னையின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படிகளமாகும். ஏனென்றால் தனது குழந்தைகளை காப்பதற்காகவே உன் அம்மா என்ற உன்னுடைய மகமாயி இருக்கின்றேன். எந்த அளவுக்கு உனக்கு நான் துணையாக இருப்பேன் என்று யாராலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. என் பிள்ளையான உன்னை அளவைத்தவர்களின் ஆட்டம் அடங்கும் நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, என் பிள்ளையை எந்த அளவுக்கு மன கஷ்டத்திற்கு ஆளாக்கினார்களோ அனைத்திற்கும் நானே பதில் கூறப் போகின்றேன். நீ எதையும் காட்டிக்கொள்ளாதே. அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன். என் மீது நம்பிக்கை வைத்து முதலில் நீ என் மீது நம்பிக்கையை வளர்த்துக்கொள். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும்
நம் அம்மா நம் தாயானவள் அதை பார்த்து கொள்வாள் என்று நிச்சயம் நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன்னுடைய மனதிற்குள் நானே இருக்கின்றேன். உன்னை எப்பொழுதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன். நீ கவலை கொள்ளாமல் இரு என் தங்கமே. நீ செய்த பூஜைகளையும் வேண்டுதல்களையும் நான் ஏற்றுக்கொண்டேன். நீ வெளிச்சத்தின் ஒளியைப் போல் பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன். என் குழந்தையே, எப்பொழுது நீ அழைத்தாலும் நான் ஓடோடி வருவேன். எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னுடைய அம்மா நான் இருக்கின்றேன். கவலை கொள்ளாமல் இரு. நிச்சயம் நல்லதே நடக்கும். நீ என்னை அன்னையாக நினைத்தாலும் சரி, இல்லை உனது தோழியாக நினைத்தாலும் சரி, எனக்கு பூஜை செய் என்று நான் உன்னிடம் கேட்கவில்லை. மாறாக நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைக்கின்றாயோ அதைவிட அதிகமாக நான் உனக்கு நல்லதையே செய்வேன். என் பிள்ளை, உனது குறிக்கோள் ஒன்று மீது மட்டும் நீ குறியாக இரு. நான் குறிப்பு தரும் பொழுது உன்னுடைய குறிக்கோளை குறைபார்த்து எழுதிவிடலாம். உன்னுடைய வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது. என் பிள்ளையே, நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறப் போகின்றது. என் உயிராய் நீ இருப்பாய். தடைகள் என்பது உன்னை அனைத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல ஆயத்தம் செய்கின்ற விஷயம். எனவே தடைகள் வரும்பொழுது நீ தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. அடுத்த இலக்கை நோக்கி பாய்வதற்கு தயாராக இரு. அதுவும் என்னுடைய பிள்ளை என்பவர்கள் சாமானியமானவர்கள் கிடையாது. அவர்கள் புண்ணியம் மிகுந்தவர்கள். பாவங்களும் கருமை கெடுவினைகளும் நேர்ந்த ஒருவன்தான் என் வழி வாழ்க்கையில் எழுத முடியும். குழந்தையே, எப்பொழுதும் நீ செய்ய வேண்டியது எல்லாம் சோர்வை நீக்கிவிட்டு புத்துணர்ச்சி பெற வேண்டியதுதான். மனிதர்கள் போடும் தடைகள் மலைகள் அல்ல, தாண்டுவதற்கு சிரமமாக இருக்கும் என்று மலைத்து நிற்பதற்கு. என் குழந்தையே, அவையெல்லாம் திறந்த வெள்ளத்தின் முன்னால் கையால் அள்ளி போடப்பட்ட மணல் குவியலை போன்றது. உன்னை தடுத்து நிறுத்தவே முடியாது. இதை என் வார்த்தையாக வைத்து கொள்ள வேண்டாம், என் உத்தரவாக நினைத்துக்கொள். என் தங்கமே, சிந்தனையை ஒருமுகப்படுத்து. குழந்தையே, தைரியத்தை வர வைத்துக்கொள். கோழைகளைப் போல் கூப்பாடு போட்டுக்கொண்டு இருக்காமல் செயலாற்ற தயாராக இரு. தடைகள் அனைத்தும் தளர்ந்து போகும். உன்னுடைய மனதில் உள்ள அழுத்தங்கள் உன்னை அன்னையாகிய என்னிடம் நான் எப்படி உணராமல் இருப்பேன்? என்னிடம் நீ கூறிவிடு. உன் அம்மா விதமான மழம் கொண்ட என் பிழையான இப்பொழுது நீ தளர்ந்து போய்விட்டாய். என் தங்கமே, கவலை கொள்ளாதே. நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயமாக கைகூடும். உன்னுடைய மனதில் இருக்கும் வலி, கோபம், இயலாமை முதலில் நீ பெற்றோரை குழந்தையை மாற்று. அது உன்னுடைய மனதில் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. மற்றவர்களை நினைத்து நீ ஒருபோதும் கவலைப்படாதே. இந்த எண்ணங்களை நீ அழிக்காமல் இருந்தால் உன்னுடைய வளர்ச்சிக்கு வழியை தடையை ஏற்படுத்திவிடும். குழந்தையே, இந்த வழியின் கோபத்தை உண்டாக்கியவர்கள் நன்றாக உள்ளார்களே என்று நீ இதை கேட்பது எனக்கு புரிகின்றது. கவலைப்படாமல் இரு. அவரவர் வினைக்கு அவரவர் சார்ந்தாற்போல் அவருடைய வேதனைகளை அவர் போய் சேரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். உன்னுடைய நிலையை தாழ்த்தும் விஷயங்களை தூக்கி எறிந்துவிடு. உனக்கு தீங்கி இழைத்தவர்களை பற்றி ஒருபொழுதும் யோசித்து கொண்டிருக்காதே. உன்னுடைய வளர்ச்சியை உன் குறிக்கோள். அதை நோக்கி மட்டும் நீ பயணித்து கொண்டே இரு. அந்த வெற்றியை அடைய நானே உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை சுற்றி உள்ள மனிதர்களில் யார் நல்லவர், யார் கெட்டவர், அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்தும் நீ உதவி செய். குழந்தையே, உலகத்தில் எல்லோரும் உன்னை போன்று நேர்மையாகவும் அன்போடும் கருணை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்காதே. உன்னுடைய இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ வருந்தாதே. உனக்கு அனைத்துமாக உன் அம்மா, உன் தாயானவள் நான் இருக்கின்றேன். என் தங்கமே, நான் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்று என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி.
சக்தி, ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன்னோடு இந்த நல்ல நாளில் நான் எதற்காக பேச வந்திருக்கிறேன்? உனக்கான நேரத்தை குறைத்து கொண்டு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். என் தங்கமே, இதை கேட்கும் நொடி முதலில் உன்னுடைய வாழ்க்கைக்கான சுபமுகூர்த்தம் ஆரம்பமாகும். உன் வீட்டில் காத்திருந்த நல்ல காரியம் நடப்பதற்கான சூழல் இனிதே உருவாகும். என் தங்கமே, இப்பொழுது உன் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது, அம்மா தினமும் இதுவேதான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என்று. இன்று நடக்கும் நாளை நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் தவிர இதுவரை என் வாழ்வில் ஒரு நல்லதும் நடந்த பாடு இல்லை என்று உங்கள் வார்த்தைகளை கேட்டு கேட்டு நான் நம்பி ஏமாந்ததுதான் மீதம். கடைசியில் நீங்களும் இந்த மனிதர்களைப் போன்று என்னை ஏமாற்றி விட்டீர்களே அம்மா, இது நியாயமா? இன்னும் எதை நம்பி என்னை ஏமாற்ற காத்திருக்கிறீர்கள், காத்திருக்க சொல்கிறீர்கள்? இத்தனை காலம் நடக்காத நல்லதா இனிமேல் நடக்கப் போகிறது? எல்லாம் முடிந்தாகிவிட்டது. என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். கடைசி வரை நான் இப்படியே கஷ்டப்பட வேண்டும் என்றுதான் என் தலையில் எழுதியிருக்கின்றது. இதற்கு மேலும் உங்களுடைய வார்த்தைகளை நம்பி ஏமாற நான் தயாராக இல்லை என்று மனம் வெறுத்தே போய்விட்டாய். என் செல்லமே, யார் சொன்னது எல்லாம் முடிந்துவிட்டது என்று, இனி சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று? கடைசி வரையிலும் நீ இப்படியேதான் கஷ்டப்பட வேண்டும் என்று நான் சொன்னேனா? என்னை எதுவும் இன்னும் முடிந்துவிடவில்லை. இனிதான் உன்னுடைய நல்ல வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது. நீ என்னை நம்பி வந்த என் பிள்ளை, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நினைத்த வாழ்க்கை அமைந்த இன்பத்தில் வாழ்பவர்கள் சிலர், நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என துன்பத்தில் வாழ்பவர்கள் சிலர், சிலர் தாமதமான வாழ்க்கையை வாழ வேண்டும், தமக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என சிலர். எப்படி எந்த நிலையில் இருப்பவர்களும் என்னை தேடி வந்துவிட்டால் அவர்களை ஒருபொழுதும் நான் கைவிடுவதில்லை. இந்த அம்மன் உனக்கு கஷ்டங்களை தரும் பொழுது கலங்கிக் கொண்டிருக்காதே. நான் உனக்கு கஷ்டங்களை தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலியான உறவுகள் உள்ளது என்பதை உனக்கு உணர்த்தத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கவலைப்படாதே. கவலைப்படுவதால் மனதினால் செல்வம், எந்த உயிரின் சக்தியும் வீணாகின்றது. எதிலும் அளந்து வாழ பழகினால் சிக்கல்களுக்கு இடமே இருக்காது. என் கண்மணியே, விமர்சனங்களை கடந்து செல். ஏனென்றால் தெருநாயும் எல்லை தெருவில் முடியும் வரைதான் வாழ்க்கை. தடுமாற்றம் வரலாம், ஆனால் உன்னுடைய மனம் தடுமாறினால் உன் வாழ்க்கையே தடமாறிவிடும் என்பதை மறந்து விடாதே. உனக்கு பிடிக்காத தேவையில்லாத விஷயங்கள் அனுப்ப மட்டும் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தாலே உனக்கு அத்தனை பிரச்சனைகளும் தீரும். இவ்வுலகில் இயல்புகளை புரிந்து கொள். நாட்கள் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றது. அதனால்தான் உனக்கான நேரம் வரவில்லை, நல்லது நடக்கவில்லை என்று தயவு செய்து புலம்பிக் கொண்டிருக்காதே. எல்லா நாளும் உனக்கான நாட்கள்தான். ஆனால் நீ சந்தோஷமாக இரு. நீ எப்பொழுதும் ஒரு பூவை போல இருக்கத்தான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அழகாக மலர வேண்டும், கண்களுக்கு அழகாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக தன்னை வைத்து கொள்ள வேண்டும் என்று நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் தங்கமே, இந்த அம்மா உன்னை ஒருபொழுதும் பூவாக பார்ப்பதில்லை. இதுதான் உண்மை. காலையில் போட்டு மாலையில் வாடிவிடும். எத்தனை அழகாக இருந்தாலுமே கூட, எத்தனை சந்தோஷமாக இருந்தாலுமே கூட, கூடிய விரைவில் அது வாடிவிடும் அல்லவா? அதனால்தான் என் பிள்ளைகளை ஒருபொழுதும் நான் மலராக பார்ப்பதில்லை. நான் உன்னை மரமாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். விருட்சமாக பறந்து வேரூன்றி நிற்க வேண்டும். நீண்ட காலங்கள் செழித்து நிற்க வேண்டும். காலங்கள் செழித்து நிற்க வேண்டும். உன்னை மட்டும் அன்றி மற்றவர்களுக்கு நிழல் கொடுக்கும் மரமாக நீ இருக்க வேண்டும். தங்கமே, பூவை ரசிப்பது போன்று அத்தனை எளிதாக யாரும் மரத்தை ரசிக்க மாட்டார்கள்.
ஆனால் பூவை விட 1000 மடங்கு பழங்கள் மரம்தான் தரும். தன்னை யாரும் ரசிக்கவில்லை என்று ஒரு நாளும் மரம் வாடிவிடுவதில்லை. இன்னும் இன்னும் வளர்க்கொண்டு தன்னுள் 1000 பூக்களை பூக்க வைத்து கொண்டேதான் இருக்கும். சக்தி கொண்டு வளர்க்கின்றது. கண்ணாடியே பட்டாலும் கனியை மட்டும் மரம் தருகின்றது போன்ற மரத்தை அத்தனை சுலபமாக வளர்க்க இயலாது. அதே போன்று நீயும் மனதைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் வாழ்ந்து வளர வேண்டும். யார் ஒருவர் உனக்கு ஏதேனும் சொல்லிவிட்டாலும், உனக்கு ஏதேனும் எதிராக செய்துவிட்டாலோ உடனே வாடிப்போகிறாய். இதற்கு மேல் எந்த ஒரு சிறு பிரச்சனையாக இருந்தாலும் கலங்கிக் கொண்டு இருக்காதே. ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் நான் தாயின் பிள்ளை, பேர்ந்து வளர்ந்து வந்த மரம், நான் என்னை அத்தனை எளிதில் சாய்த்துவிட முடியாது என்று மற்றவர்கள் முன்பு நீ கர்வமாக கூறு. என் தங்கமே, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் உடனே என் நாமத்தை மட்டும் ஒரு முறை நீ மனதார உச்சரி. உனக்காக என் 2 கரங்களை உன் கைகளில் கோர்க்க உடனே நீட்டுவேன். உனக்கு நிழலாக நான் வருவேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.